ஒரு பிசினஸோட ரீச்க்கு வந்து பிராண்டிங் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ பிராண்டிங் அப்படின்றது ஒரு பிசினஸோட ஐடென்டிட்டி. நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து இப்போ கஸ்டமருக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பிராண்டை பத்தி அவேர்னஸ், நம்மளோட ப்ராடக்ட் பத்தி அவேர்னஸ், நம்மளோட சர்வீஸ் பத்தி நம்ம கிரியேட் பண்ற அவேர்னஸ் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜென்ரலா பிராண்டிங் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து காமனா நடக்குது, அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணணும், ஸோ அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்கு. பொதுவாக பிராண்டிங்ல இருக்கக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம பிசினஸ் வந்து இப்போ நம்மளோட விஷன் என்ன, நம்மளோட மிஷன் என்ன அப்படின்றத வந்து கிளியரா வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணியிருக்கணும். நம்ம கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு வந்து அதை கரெக்டாக சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. நம்மளோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் தான். ஸோ அந்த பிசினஸ் எதை பத்தினது, நம்ம எந்த விஷயத்த நம்ம ஹைலைட் பண்ணணும், கஸ்டமரோட மைண்ட்ல நம்ம வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லோகோ டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுதான் பிராண்டிங் அப்படின்ற மாதிரி கிடையாது. லோகோக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது தான் பிராண்டிங். நம்ம எம்ப்ளாயிஸ் வந்து கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றதும் பிராண்டிங். யூனிஃபார்மிட்டியா வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஒரு குவாலிட்டியில கொடுக்குறோம், ஒரு யூனிஃபார்மா வந்து நம்ம கரெக்டா சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இதை கூட வந்து பிராண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ செயின் ஆஃப் ஸ்டோர் வச்சிருக்கோம் அப்படின்னா எந்த ஸ்டோர் விசிட் பண்ணாலுமே வந்து ஒரே மாதிரியான கஸ்டமர் சர்வீஸ், ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ல குவாலிட்டி, ஸோ இது எல்லாமே கன்சிஸ்டன்டா நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது காமன் மிஸ்டேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன் பண்ணாம இருக்கிறது பாத்தீங்கன்னா பிராண்டிங்ல ஒரு பெரிய மிஸ்டேக். உங்க பிசினஸ் வந்து யாருக்காக பண்றீங்க, எந்த செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்காக பண்றீங்க, எந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக பண்றீங்க, எந்த இன்கம் குரூப்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காக நீங்க வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பர் செக்மெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்ட் காமன் மிஸ்டேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டிஜிட்டல் பிரசன்ஸ் வந்து நம்ம பிசினஸ்க்கு நீங்க கிரியேட் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிராண்டிங்ல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கிளியரான வெப்சைட் வந்து உங்க பிசினஸ்க்கு சொல்லி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியால வந்து நீங்க வந்து உங்களோட பிரசன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்க எந்த சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பிராண்டிங்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்மளோட காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்து அதை நம்ம காப்பி பண்றது. ஸோ பொதுவா வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து எந்த விஷயத்துல நம்ம வந்து யூனிக்கா இருக்கோம், எந்த விஷயத்துல நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கோம் அப்படின்ற அந்த பிராண்ட் மெசேஜ் வந்து கன்சிஸ்டன்டா நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும். இன்னோவேட்டிவான சொல்யூஷன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரே மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடிய காம்படிட்டர்ஸ் மார்க்கெட்ல இருந்தாலுமே நம்ம எந்த விஷயத்துல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம், நம்மளோட யூனிக்னஸ் என்ன, நம்ம வந்து கஸ்டமரோட மைண்ட்ல எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்ற அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக வந்து நம்மளோட காம்படிட்டர் என்ன பண்றாங்களோ அதை பார்த்து நம்ம அப்படியே காப்பி அடிச்சிடலாம். அவங்க வந்து ஒரு ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா நம்மளும் ஆஃபர் போட்டுடலாம். அவங்க வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி பண்றாங்க, இல்லை ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது இருக்காது. நம்ம யூனிக்கா என்ன பண்றோம், நம்மளோட ஆடியன்ஸ் என்கேஜ் பண்றதுக்கு, நம்மள டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம இன்னோவேட்டிவா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ஃபைனலா வந்து பிராண்டிங்ல ஒரு மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி நான் எதை ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்காம இருக்கிறது. நம்ம பிசினஸ் பத்தின ட்ரைனிங், நம்மளோட விஷன் என்ன, நம்மளோட மிஷன் என்ன, நம்மளோட கஸ்டமர்ஸை நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணணும், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு யூனிஃபார்மா வந்து நம்ம கஸ்டமர் சர்வீஸ் வந்து நம்மளோட பிரான்ச்சஸ்ல நம்ம வந்து எப்படி கரெக்டா வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற அந்த கஸ்டமரை ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்ற விஷயத்துல நம்ம வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட எம்ப்ளாயிஸ் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பொதுவாக நம்மளோட எம்ப்ளாயிஸை தான் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, நம்மளோட பிசினஸோட அந்த விஷனை வந்து அவங்க வந்து கரெக்டா அக்கம்ப்ளிஷ் பண்றாங்களா அப்படின்றத நம்ம அப்பப்போ ரிவ்யூ பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பிராண்டிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, பிராண்டிங்ல காமனா என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து நடக்குது, அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் வந்து ரெகுலராக என்னோட சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, ஜீவா.